ஆள் பாதி ஆடை பாதி என்று தமிழில் ஒரு பழமொழி உள்ளது. அணிந்திருக்கும் ஆடை ஒருவரின் தன்மை, தரம், இயல்பு ஆகியவற்றை வெளிப்படுத்தும் என்பார்கள். அதிலும் சற்று வித்தியாசமாக உடை அணிபவரை கேலி கூட செய்ய தயங்க மாட்டார்கள். அப்படி வித்தியாசமாக உடை அணிந்து அனைவரையும் வியக்க வைப்பவர்தான் உர்ஃபி ஜாவேத். 24 வயதான உர்ஃபி ஜாவேத் மாடல் மற்றும் ஹிந்தி சீரியல்களில் நடித்திருக்கிறார். தொலைக்காட்சியை விடவும் நடிகை என்பதை தாண்டியும் உர்ஃபியை ஊர் முழுவதும் பிரபலமாக்கியது அவரின் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான். பொதுவாக மாடல்கள் கவர்ச்சியாக ஆடை அணிவது இயல்பான ஒன்றுதான். ஆனால் உர்ஃபியை பொறுத்தவரை அவர் அணிந்திருக்கும் ஆடையை தேட வேண்டியதாக இருக்கும். சில நேரங்களில் பேப்பர், கண்ணாடி குடுவை, கலர் லைட் என எந்த பொருட்கள் கிடைத்தாலும் அதை உடையாக மாற்றிக்கொள்வார். இது அவருக்கு பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் பிரபலத்தை பெற்று தந்தது. அந்த பிரபலத்தை வைத்து ஹிந்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ரியாலிட்டி ஷோவில் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் கொஞ்ச நாள் கூட அவரால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஒரே வாரத்தில் வெளியேறிவிட்டார். 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது தன்னுடைய புகைப்படத்தை மார்பிங் செய்து ஆபாச வெப்சைட்டுகளில் சிலர் பதிவிட்டார்கள் என்றும், அதை பார்த்த குடும்பத்தினர் தனக்கு சப்போர்ட் செய்யாமல் சந்தேகப்பட்டு தன்னை ஆபாச நடிகையாக பார்த்ததாகவும், இதனால் தனது தந்தை வீட்டை விட்டு விரட்டியதாகவும் உர்ஃபி அந்த நிகழ்ச்சியில் அழுது புலம்பியிருந்தார். அனுதாபத்தை பெறுவதற்காக உர்ஃபி பொய் சொல்லியதாக நெட்டிசன்கள் அவரின் கதையை விமர்சித்திருந்தனர். அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியே வந்த உர்ஃபி பலவிதமான கவர்ச்சி உடையில் இருக்கும் போட்டோக்களை எல்லாம் வெளியிட்டு இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ்களை அதிகரித்தார். தற்போது அவருக்கு 5.2 மில்லியன் ஃபாலோயர்ஸ் உள்ளனர். ஆடை விவகாரத்தை தாண்டி உர்ஃபி பலமுறை சர்ச்சைகளில் சிக்கியிருக்கிறார். மாடலிங் துறையில் கறக்க வேண்டும் என்பதற்காகவும், பாலிவுட்டில் கொடிகட்டி பறக்க வேண்டும் என்பதற்காக வீட்டை விட்டு மும்பைக்கு ஓடி வந்த உர்ஃபி தனது 18 வயதிலேயே உதட்டில் லிப் ஃபில்லரை போட்டுக் கொண்டதாக தெரிவித்திருந்தார். ஆனால் அது சரியாக இல்லை என்றும், 9 ஆண்டுகள் கழித்து அதனை நீக்க முடிவு செய்த நிலையில் உதட்டில் ஊசி போட்டு அதன் மூலம் தனது லிப் ஃபில்லரை நீக்கும் வீடியோவை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் செய்திருந்தார். லிப் ஃபில்லரை நீக்கியதும் என்ன விதமான பக்க விளைவுகள் ஏற்படும் என்பதையும் அவர் வீடியோவாக வெளியிட்டிருந்தார். கவர்ச்சிகரமான போட்டோக்களையும் வீடியோக்களையும் மட்டுமே தன்னுடைய இன்ஸ்டாவில் பதிவிட்டு வந்த உர்ஃபி சமீபத்தில் பகிர்ந்திருந்த ஒரு புகைப்படம் அவரது ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. மும்பையில் உள்ள காவல் நிலையத்தில் தனது சகோதரி டாலி ஜாவேத்துடன் இருப்பதை போன்ற போட்டோவை பதிவிட்ட உர்ஃபி இரவு முழுவதும் தூங்கவில்லை என்றும், தனது வாழ்க்கையிலேயே மிகவும் பயங்கரமான அனுபவத்தை எதிர்கொண்டதாகவும், அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியவில்லை என்றும், காவல் நிலையத்தில் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக நீண்ட நேரம் காத்திருந்தேன் என்றும் இன்ஸ்டா போஸ்டில் குறிப்பிட்டிருந்தார். உர்ஃபிக்கு என்ன ஆயிற்று என்று அவரது ரசிகர்கள் பலரும் தவித்து போயிருந்தனர். தற்போதுதான் அந்த இன்ஸ்டா போஸ்டுக்கான காரணம் தெரிய வந்திருக்கிறது. உர்ஃபியும் அவரது தங்கையும் வசித்து வந்த வீட்டின் கதவை அதே அடுக்குமாடி குடியிருப்பின் 13வது மாடியில் வசித்து வந்த 2 இளைஞர்கள் நள்ளிரவில் தட்டியிருக்கிறார்கள். தங்களை உள்ளே விட வேண்டும் என்று நடிகையிடமும் அவரின் தங்கையிடமும் அத்துமீற முயற்சித்துள்ளார்கள். பலமுறை கண்டித்தும் அவர்கள் அடங்காததால் உர்ஃபி காவல்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். போலீசார் வந்த பிறகும் அந்த 2 இளைஞர்களும் தங்கள் அத்துமீறலை நிறுத்தவில்லை என்று சொல்லப்படுகிறது. பிரபலமான அரசியல்வாதியின் பெயரை கூறி அவரை தங்களுக்கு தெரியும் என்றும், எங்களை எதுவும் செய்ய முடியாது என்றும் போலீசாரை மிரட்டி அவர்கள் அனுப்பியதாக கூறப்படுகிறது. அதோடு அப்பார்ட்மெண்டில் இருந்த சிசிடிவி காட்சிகளையும் அழிக்கச் சொல்லி செக்யூரிட்டியை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. போலீசார் அங்கிருந்து சென்ற பிறகு அந்த இளைஞர்களின் அடாவடி தொடர்ந்திருக்கிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த நடிகை தங்கையோடு கிளம்பி சென்று காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்திருக்கிறார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக புகாரும் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த இளைஞர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன, நடிகை சொல்வதெல்லாம் உண்மையா போன்ற கேள்விகளுக்கான விடை முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.